அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. என்ன பாடல? சமயம் கடந்து தனிப்பொருள் வெளியால் அமையும் திருச்சபை அருட்பெருஞ்சோதி. வணக்கம். நீங்க தான் சமயம்னா சமயம்னா அந்தந்த காலகட்டம் அப்படின்ற மாதிரி தான் குறிக்கும். அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த செயல் செய்யறது. எனக்கு சமயம் எப்படி தெரியுதுன்னா ஒரு கிட்டத்தட்ட சமைச்சு போடுறது தான். ஆமாம், சமைச்சு போட்டதுல இது வரைக்கும் பெஸ்ட் சமையல் எது அப்படின்னா இந்த தனி பொருளை வச்சு பண்ணது தான். சரிங்களா? அது மாதிரி அமையும் திருச்சபை. கரெக்டானா ஏன்னா ஆமா தேவையில்லாத திணிச்சு இது நல்லது இது நல்லது இது ஹெர்பல்ஸ் இது இது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லி நம்மளுக்கு இது பண்ணிட்டாங்க. அதாவது சாதியும் மதமும் சமயமும் அப்படி வள்ளலார் வந்து என்ன பண்ற ஒரு ஆர்டரா சொல்லுவாரு. சாதின்றது ஐந்தொழில் செய்கிற மூர்த்திகள், மதம்ன்றது இந்தோநாத வெளியிலேருந்து ஆரம்பிக்குது. வரணாதம் அந்த மாதிரி நம்மளுக்கு வரணாதங்கள் நிறைய மதங்கள் இப்போ பார்க்குறோம்ல, சண்டை போட்டுக்கிறது. ஸோ அது மாதிரி பரப்பணும்னு சொல்லிட்டு யாரும் பரவ முடியல. சரிங்களா? அவங்களே தடையா இருக்காங்க. அதான் இப்போ இந்தியாவில் வச்சு பேசும்போது ஜாதின்னு பேசி அது இது சாகுறாங்க. அயல் நாட்டில் மதம் இப்போ சேர்த்துக்கிட்டு ஜாதி மதம்னு தீராத போர் நடந்துக்கிட்டே சேர்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த மதமும் இது பண்ற சமயம் கடந்த அப்போ சமய தலைவர்ன்றவங்க அவங்களோட பெரியவங்க. மதத்தோட பெருசு சாதியா? சாதியும் மதமும் சமயம்னு எப்படி உங்களுக்கு அந்த ஸ்டெப் ஆர்டரா? இதுல இருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல போறாரு அப்படின்னு நீங்க வளராட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். தொகுத்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் கடந்து படிக்க தெரியாது, நம்ம வர மாட்டேங்க. அதனால ஒரு கரெக்டா சரவொளி மணியை போடுறது. அதுல மாட்டிக்கிட்டு அங்கேயே நிக்காதீங்க, அதெல்லாம் தூக்கி போட்டு வாங்கன்ற காரணம் இதுதான். அதனாலதான் இது தனி பொருள். முன்னாடி இருக்க பொருள் கூட இதை வந்து எனக்கவே நினைக்காதீங்க, இதுக்கும் வந்து இதுவே கிடையாது, தனி நிலையில இருக்கு அப்படின்றதால தனி பொருள் வெளியாய். இது வெட்ட வெளி கிடையாது, பொருளை தாங்கினது. இது எப்படி வெட்ட வெளின்னு சொல்ல முடியும்? அதனாலதான் வெட்டன்ற வார்த்தையே அந்த வெட்டியான் வேட்டையன் அந்த மாதிரி அந்த வேட்டைக்கார இதுவே கிடையாது. சேட்டை அதெல்லாம் தீர்த்துட்டு ஆமா எல்லாத்தையும் தீர்த்த நிலையில இருக்குது. சரிங்களா? வெளியாய் அமையும். ஸோ அமையும்ன்ற போது எப்படி அமையும்னா நல்லா கரெக்டா அமைப்பா ஆர்டர் கரெக்டா அமைக்கிற லெவல். அமைச்சர் ரிப்பேரிங் இது பண்றாங்கல்ல, செட்டிங்ஸ் நான் தான் பண்றேன் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் செட் ஆக மாட்டாங்க இயற்கைக்கு. சரிங்களா? ஆனா இந்த தனிப்பொருள் இயற்கைக்கு வரணும்னா நீங்க எப்படி செட்டிங் ஆகணும்? அதுல அமர்ந்துடணும், அப்படி கரெக்டா அதுல சீட்டிங் ஆயிடணும். வேகனிசம் அப்படின்னு சொல்ற அஹிம்சையில இது பண்ற உட்கொள்ற உணவு முறையும் அதான் தனிப்பொருள் வெளியாய் சொல்றல, அந்த வெளியில போய் நம்ம புகுந்து அவரோட நம்ம கலக்கும் போதுதான் நல்ல நம்மள நம்ம திருத்திக்க முடியுது, நம்ம நல்ல பயன் பெறணும். எல்லா தீயதையும் அது ஒரு கடைபிடிச்சு எல்லா தீயதையும் போக்கி தூய்மை ஆகிற இடம் தான் உண்மையான ஆன்மீகம். அதான் எனக்கு சிறப்பு. அப்போ வளர்ந்த தன்மையும் காட்டிக்கிட்டு செட்டிங்ஸ் இப்படி வளர்த்துக்கிட்டு. சரிங்களா? 2 விங்கு. ஆமா சரிங்களா? எது வந்து லெஃப்ட் அப்படின்றாங்களோ அந்த இதில் நம்ம வீகனாக இருக்கணும். சரிங்களா? மைனாரிட்டி தான் நிறைய பேர் நம்மளை அடக்குவாங்க. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு செட்டே ஆகாது அப்படின்றது.
அதனால நம்ம அதுல வந்து ஒரு லெவல்ஸ் எடுத்து இதுதான் செட் ஆகுது, இதுதான் எளிமையா இருக்கு, இனிமையா இருக்கு, அது நல்லா ஃபிட் ஆகும், மேன்மையாவும் இருக்கு. இது செய்து பார்த்தா தானே நல்லா தெரியும். செய்யாமலே நாக்கு அடிமையாயிட்டு, ஐம்புலனுக்கே அடிமையாயிட்டு செட் ஆகாது, முடியாதுன்னா மலமாக தான் கிடக்கணும். மலத்துல சேர் சகதியில தான் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டுறோம் ஒழிய சந்தனமாக மாறுறதுக்கோ சந்தனம் நெத்தியில் பூசிக்கிறது காமிச்சிக்கிறதுக்கு சிம்பாலிக்காக பூசிக்கிறதுக்காக அது சந்தனமாகவே நம்ம மாறணுன்றதுக்கு தான் அதையும் பூசுகிறோம். அது கூட தெரியாமல் ஆடிக்கிட்டு கிடக்கும். வெளியில் மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து பூசிட்டு உள்ளுக்குள்ளே சகதியிலையும் சேர்லையும் கிடந்தா என்ன அர்த்தம்? அதுக்கு இது பூசாமல் தான் அதான் மாறினா சந்தனமாக மாறினா தான் நல்லது. சகதியாக மாறிக்கிட்டு சாக்கடையாக மாறிக்கிட்டு மலமாக மாறிக்கிட்டு நாற்பத்திலே கிடக்கக்கூடாது. நான் சொல்லிப்பேன். ஸோ அதான் வந்து அம்மையோன்னும் போது இன்னொரு அமைச்சர் வந்து லெஃப்ட் விங் சொல்லி கொடுத்தது, ரைட் விங்ல என்ன வருது உங்களுக்கு? வள்ளல் தன்மை, ஒரு பக்கம் உயிர் வலியை தெரிஞ்சுக்கணும், எல்லாரையும் அழிச்சு ஒழிச்சுட்டு போயிடாம ஒரு பக்கம் வந்து உயிர் வலியும் தெரியணும், உண்மையா கடவுள் இருக்காருன்னு உணர்ந்து அந்த பக்தியை செலுத்தி நல்லா கடவுளுடைய அருளை பெறுறது வந்து வள்ளலீசன். நல்லா வாரி வழங்குற தன்மையை கற்றுக்கணும். இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு இருக்கும், இது வந்ததான் வரும் அப்படின்றது இது கிடையாது. இதுல ரெண்டுமே உங்களுக்கு இதுவா இருக்கும், பாக்கெட்ஸா இருக்கும். அந்த பாக்கெட்ல வந்து கடவுளோட இது உட்காரணும், லைட் உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு அப்பதான் என்ன பண்ணோம் ராக்கெட்டு தெரியுங்களா? எப்படின்னா முதல்ல ஆதியிலேருந்து அந்த எல்லாமே அவர் தான், ஆதியிலேருந்து அவர் தான் கொடுத்துருக்காரு, இப்பயும் கொடுப்பாரு, எப்பயுமே கொடுப்பாரு, எப்பயுமே கொடுத்துட்டு இருக்க போறாரு. அப்பேற்பட்டவர்கிட்ட நம்ம இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமான்னு அந்தந்த காலகட்டத்துக்கு கரெக்டாக உண்டானது இப்படி இது எடுத்துக்கணும்னு கொடுத்துட்டே தான் இருக்காரு. நம்ம பழசு தான் வச்சுக்கிட்டு வந்து போனதையே வச்சுக்கிட்டு தான் இருப்போன்ட்டு ஒட்டாரம் அடம் பிடிச்சா எப்படி? அது அவர் புதுசாக சமைச்சு நல்லதை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இது இந்த காலத்துக்கு இப்போத்துக்கு இது பொருந்திடும், இது எடுத்துக்கோ, அதை தூக்கி போடுனா போட்டுடணும். கடவுள் சொல்கிறது கூட நம்ம கேட்காம ஒட்டாரம் பிடிச்சிட்டுனா என்ன பையன்? அது நம்ம அழிஞ்சுதான் போயிட்டு இருக்கோம். அந்த ஒட்டாரம் இது எப்படி இருக்குன்னா ஒன்னின் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி. உதாரணத்துக்கு சின்ன வயசுல என்ன பண்ணோம், அஹிம்சவாதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அனிமல்ஸுக்கு நில முடிஞ்ச இது ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ கடைசியில் என்ன பண்ணுது, அவங்க இதுவே உடம்புல இருக்கிற பொருட்களே நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்லிப் ஆகிட்டேன் இல்லை, கிரிப்பு போயிடுச்சு. பட் அந்த கிரிப்பை கொடுக்கறதுக்கு வந்து என்ன பண்ணுது, மரண பெருவாழ்க்கையை பற்றி படிக்கும்போது அடுத்த வள்ளலிசத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்ட போகிறோம். வீக்னஸ் வருது திருப்பி. நீ வந்து ட்ரிம் பண்ணணும், கொஞ்சம் கிரிப்பு ஸ்லிப் ஆகுது பற்றியா, அது கொஞ்சம் ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி அது வருது. சரி, அதில் போயிட்டு காலை வச்ச உடனே அது கிரிப்பு கிடைச்ச உடனே உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு கியர் சேஞ்ச் ஆகுது. ஸோ கியரிங் சிஸ்டம் இருக்கு நம்ம ஃபியர் போகணுன்றதுக்காக. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி திருச்சபை திருநெல்லை பயம் பசிதாகும் பிணிச்சு எளிமை பயம் கொலை அப்படின்றாங்கல்ல. அப்போ அந்த பயத்துக்கும் கொலைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இது இருக்கு, சம்மந்தம் இருக்கு அந்த ஆர்டர்ல. சரிங்களா? பயத்தை நீக்கினதான் உங்களுக்கு என்ன வரும், என்ன வரும், கொலை நீக்கும். சரிங்களா? ஸோ அதனாலதான் வந்துட்டு என்ன பண்றது திருச்சபை. அந்த பயம் இல்லைன்னும் போது கொலை பண்ணிட்டு அலட்சியமும் நம்ம எதை சாப்பிட்டாலும் எப்படியும் வாழ்ந்துக்கலாம், அது என்ன இது என்னன்ற ஒரு மாதிரி துச்சமான கேவலமான சிந்தனைக்கு தான் மறுபடியும் போயிட்டு பொருந்திக்கிறோம். அதில் போய் பொருந்திக்கிறோம், கேவலத்தில் போயிட்டு தீயதில் போயிட்டு பொருந்திக்கிறோம். அது ஒன்றும் பயம் வராமல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அனிமல்ஸ் கற்பழிச்சு கொலை பண்ணுறது பயம் ஏற்படும். அந்த அனிமல்ஸ் அந்த பயத்தை வாங்கி உள்ள போட்டுக்கிறோம்ல. அந்த மிருகத்துக்கிட்ட இருக்கிற பயம், அது பயந்து நடுங்கிறத வந்து அதை நம்ம துச்சமா நினைச்சு அது தூக்கி நம்ம பயோகெமிஸ்ட்ரி அது என்ன பண்ணும், மென்டலாகவும் அது பயாலஜிக்கலாகவும் ரெண்டுமே வந்து என்ன பண்ணும், அந்த பயம் வந்து போய் ஸ்டோர் ஆகும். அந்த பயத்தை நம்ம வந்து வாங்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எது இருந்தாலும் ரொம்ப வெளியில வந்து வீர மாதிரி காட்டாக்கணும். பயம் நடுங்கிறதால தான் என்ன பண்ணுது, அடுத்தவங்க நம்ம என்ன பண்ணணும், அந்த நமக்கு பரவாம எப்படி போயிடுவோமோ. நம்ம என்ன வாங்குறோமோ அதை வந்து நம்ம அனுபவிப்போன்ற மாதிரி நம்ம எடுத்து அதை ஆள ஆரம்பிச்சிருவோன்ற மாதிரி இந்த மிருகத்துக்கிட்ட இருக்கிற அந்த பயம், அது அதை சாகடிக்கும் போது அது நடுங்கிறது, அது பயந்து அனிமல்ஸ் என்ன பண்ணும், பயத்தையும் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணும். பசிதாக எளிமை எல்லா இதையும் அதை ஃபீட் பண்ணி வைக்கும். அது பண்றதை நம்ம வாங்கிக்கிறோம், நம்மள அறியாமலே அது பொருந்திவிடும், அதோட சேர்ந்து வருது அது பேக்கேஜிங்.
அந்த லிங்க் கிடைச்சிரும். பயோகெமிக்கல் அந்த இதுல கூட பார்க்கலாம், நீங்க டேட்டாலயும் பார்க்கலாம். மசாலா தடவி நம்ம சாப்பிடுற அந்த லிங்க்ல அந்த ஹார்மோனிக் பேலன்ஸ் இந்த லிங்கும் போது அது தூக்கி நம்மளும் போட்டு நம்மளோட ஹார்மோனிக் பேலன்ஸ் மாத்திடுறோம். சரிங்களா? இப்ப நல்லா புரியுது. அதனால அது கரெக்டான ஒரு லெவல்ஸை வந்து கைட் பண்ணுது உங்களுக்கு. சரி சரிங்களா? என்ன சொல்லுவார் வள்ளலாரு? இதுல நான் தான் அந்த இதெல்லாம் சொல்றாங்கல்ல, நான் தான் அந்த திருவீதி அப்படின்னு வருது. திருவீதி தெரியல, திருச்சபைன்ற மாதிரி சொல்றாரு. இந்த வீதின்னும் போது உங்களுக்கு என்ன அர்த்தம்? டைரக்ஷன் உண்டு அதுக்கு. டைரக்ஷன் வந்து இப்படிதான் எடுக்கணும். பின்னாடி வந்தீங்கன்னா அந்த வழி நீங்க கடக்கல, வீதியை ஒழுங்கா இது பண்ணல, டிராவல் பண்ணல. அப்போ வீதின்றது ஒரு வழி. லெஃப்ட் ரைட் லெஃப்ட்னு ஒரு மார்ச்சிங் போடணும். அனிமல் லிபரேஷன் மார்ச், ரைட்ஸ் மார்ச் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ எங்க வந்துட்டோம்? நியூட்ரிஷன் சப்ளை பண்றதுக்கு சத்யநாராயண சபைக்குள்ள தேங்காய் அது ட்ரிம் பண்ணதால எனக்கு அது எப்படி பண்ணுது, இல்லைன்னா வேற என்ன பாலை போட்டுருப்பேன் நானு. சரிங்களா? கடவுள் ட்ரிம் பண்றாரு. பால் ஈஸியா இருக்குதுன்னு போய் கறந்து எடுத்து வந்து அதை கொடுமைப்படுத்தி அதை பயந்து அதனால வாரி கொடுத்து வாரி வளல் தன்மை அது. சரிங்களா? அப்போ ஒரு இதை மாத்திரம் தேவையில்லாம அப்போ டைரக்ஷன் இப்படி அமைச்சு அது கரெக்டா சமைச்சு கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணுது, திருச்சபை அருட்பெருஞ்சோதி. அது யார் அந்த மாதிரி டைரக்ஷன்லாம் உங்களுக்கு போட்டு உங்களை இழுத்துட்டு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல வழிக்கு அருட்பெருஞ்சோதியை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. அவர் தான் தனி பொருள் கொடுத்து உங்களுக்கு வழங்க முடியாது. இல்லைன்னா அந்த பொருளை மிஸ் பண்ணினா உங்களுக்கு அந்த தனி நிலைக்கு எடுத்துட்டு போக முடியாது, தனிப்பெருங்கருணை வராது அப்படின்றது. சரிங்களா? ஸோ அதனால முச்சுடர்களும் ஒளிமுயங்குற அளித்தருள் அச்சுடராம் சபை அருட்பெருஞ்சோதி. சரி, உங்களே ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். முச்சுடர்ன்றது முன்னாடி பார்த்துருக்கோம்ல, என்றாதிய சுடர் அப்படின்ற மாதிரி. அதில் என்னென்ன வருது? முச்சுடர். நமக்கு கண்ணு விசிபிள் லைட்டில் பார்க்குறது என்னென்னா, சூரியனை பார்க்க முடியுது, சந்திரனை பார்க்க முடியுது, அக்னியை பார்க்க முடியுதுல்ல. இங்கே வீட்டில் ஜுவாலைகளை ஏற்றுறோம்ல, அந்த மாதிரி ஜுவாலை வந்து நம்ம உள்ளத்துலேயே ஏறும். சரிங்களா? அது வந்து இங்கே உள்ள கண்ணில் பார்க்கணும். கடவுள் ஏற்றணும். ஆமா, ஆல்ரெடி இருக்கு, உங்களால பார்க்க முடியாது. ஏற்றி வச்சிருக்காரு. ஆண்மக்கள் எல்லாருக்கும் ஒரு லெவல்ஸ் வச்சிருக்காரு. அந்த ஆன்மா என்ன பண்ணும்? ஞான நிலைக்கு ஏறணும்ல. ஞான நிலைக்கு ஏறும்போது ஒண்ணுமே இல்லாத வெட்ட வழி மாதிரி தெரியும். ஃபர்ஸ்ட் கடவுள் சம்மதிச்சாரு, உங்களுக்கு என்ன பண்ணும்? ஆமா, வட்டவெளி தெரியும். ஆமா, வட்டவெளி உங்களுக்கு என்ன தெரியும்? வட்டவான் பொருளே அப்படின்னு வரும். சரிங்களா? அது கரெக்டா உங்களுக்கு சூடும். அந்த நெருப்பு எப்படி நீர்நிறத்தி. சரிங்களா? சூடும் போது உங்களுக்கு என்ன நடக்கும்? முச்சுடர்களும் ஒளி முயங்குற அது வேலை. ஒளி வந்து பிரகாசத்தை வெளிப்படுத்துறதுக்காக. அருட்பெருஞ்சோதி மட்டும் இல்லைன்னா அது பிரகாசமே வெளிப்படுத்த முடியாதுன்ற முச்சுடர்ல. சரிங்களா? அப்போதான் நினைச்சு பார்ப்போம், சன்னு இங்க இருக்குது, சன்ல இப்படி வந்து ஒளி வருது. சரிங்களா? எல்லாரும் தண்ணி எங்கிருந்து வருதுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஒளியும் வந்து ஃப்ளோ ஆகிற ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? திடமான பொருள் கிராவிட்டி நோக்கி போறது வந்து தண்ணி. கிராவிட்டி இது பண்ணாதது அதாவது இந்த சாதா கிராவிட்டியில அது வந்து உங்களால இழுக்க முடியாது. அசாதாரண கிராவிட்டி வேணும். பிளாக் ஹோல் மாதிரியான கிராவிட்டி இருந்தால் தான் அது இழுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்படின்னு நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஒளி முயங்க நம்மளும் ஒரு இதுதான், மாயக்காரனுங்க, மடிகிறவங்க. சரிங்களா? அந்த மடியாம விடியறதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது உங்களுக்கு வந்து முச்சுடர்களும் ஒளி முயங்குற. முயங்குன்றது என்னது? அந்த இது வெளிப்படுத்துற தன்மை இருக்குல்ல. இப்போ மைக்ரோவேவ் டெக்னாலஜி படிக்கும்போது, மைக்ரோவேவ் டெக்னாலஜி படிச்சுட்டு இருக்கும்போது எப்படி வந்து அதுல ஒளி வெளியில வருது அப்படின்னு நான் படித்தேன். எப்படின்னா, அந்த இது இருக்குல்ல, வாழைக்காவோட மாவு கலர்லெஸ் மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு அது கட் பண்ணி வெளியில் காற்று விடமா வச்சிங்கன்னா என்ன ஆகிடும்? கலர் மாறக்கூடிய தன்மை வரும்ல. அப்போ அதில் ஏதோ ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அந்த காம்பவுண்ட் நம்ம வந்து ஒழுங்காக கைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கலர் தான் கரெக்ட் கலரை மாற்றி கொடுக்கும். சரிங்களா? அதை நான் வந்து அந்த மைக்ரோவேவ் உள்ளர பாய்ச்சின உடனே
எங்கள் அம்மாலாம் கூட சொல்லுவாங்க, வாழைக்காய் அரிஞ்சதும் கத்திரிக்காயெல்லாம் அரிஞ்சா தண்ணியில் போட்டுரு, அது கற்பூரம் அப்படின்னு. பிளான்சிங் டெக்னாலஜி, காய்கறி எல்லாம் அப்படிதான் மாறி. ஃபுட் டெக்னாலஜியில் பிளான்சிங் டெக்னாலஜிலாம் வந்துச்சு. தண்ணியில் போடுறது, தண்ணியில் உப்பு கலந்து வைக்கிறது, அதுலேயே வந்து சோடியம் மெட்டா பைசல்பேட், பொட்டாசியம் மெட்டா பைசல்பேட் இந்த மாதிரி சில இதெல்லாம் காம்பவுண்ட்ஸ்லாம் பண்ணும். காற்று கூட கலக்க விடாமல் உங்களுக்கு வந்து அது இது பண்ணி விடும், அதோட நேரத்தை வந்து மாற விடாமல் பண்ணும். ஆனால் நான் ஒரு டெக்னாலஜி ஏற்பட்டு வந்தேன். ஏன்னா சோடியம் ஹைட்ராக்சைடில் முன்னாடியே வந்து அந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணி உளுந்தூர்பேட்டில் இதெல்லாம் பண்ணேன். பெஸ்ட் பேப்பர் இது ப்ரெசென்டர் அவார்டில். ஸோ அதெல்லாம் பண்ண உடனே அதில் இன்னும் ஸோ பொட்டாசியம் வந்து இந்த உள்ளர பண்ணுது, சோடியம் வச்சு இதுக்கு சோதியை வந்து பாருங்கள் சோடியத்தில் இது பண்ணுறாரு, அடுத்த டெக்னாலஜி டெவலப் பண்ண வைக்கிறார். சரிங்களா? அப்போ அந்த எப்படி சோதித்தன்மையை வெளியே எடுத்துகிட்டு வருது, சரிங்களா? நெருப்புகளை ஒழுங்காக யூஸ் பண்ணி நம்ம வந்து அதில் இது ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்க வச்சார் கடவுள். செங்கோல் ஆச்சு. அப்போதான் செங்கு தெரியுது. அந்த வாழைக்காய் இருக்கு பார்த்தீங்களா, அது இதாக மாறிடுச்சு, எப்படி செங்கோல் மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? அந்த ரெட் கலர் எப்படா வருது அப்படின்னு பார்க்கும்போது அது மைக்ரோ உள்ள வந்து அதோட இது ஒளி அலைகள் இருக்குல்ல, அது விசிபிள் ரேஞ்சுக்கு எடுத்துட்டு வந்துருக்கு. சரிங்களா? அந்த படிவங்களுக்கு வெளியே கரெக்டாக அது எனர்ஜியை கரெக்டான ஒரு பாத்துகள் அப்படி அனுப்பிச்சாதுன்னா ஒளி வந்து என்ன பண்ணும், அகண்டும், சுருங்கும், அந்த மாதிரி பல இதில் முயங்கு பண்ணும். சரிங்களா? இதெல்லாம் பண்ணுறதுல தான் இந்த முயங்குற அழித்தருள். எதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு கரெக்டாக அந்த ஒளிகளை அமைச்சு அழித்து அருள். யாராவது கொடுக்கணும்ல, இவர் சப்ளை பண்ணணும்ல, அந்த சப்ளை செயினில் இருக்கார் இவர். அழித்து அருள், அருள்னும் போது இது மேலேறும் அந்த கியர் சிஸ்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது. இந்த விளக்கெல்லாம் நீ சொன்னதுதான் அவங்களுக்கெல்லாம் புரியலன்னு சொன்னல. அதை நான் ஒரு தனி பொருள் நான் நிரூபிக்கும் போது டே உன் பொருள் போய் குப்பத்தூர்ல போடுறான் அப்படின்றாங்க. இந்த அளவுக்கு அந்த கடவுளுடைய அருளை வந்து நீ எப்படி இந்த வாழ்க்கை. அதை நான் மேம்கிட்ட கேட்டேன், இவ்வளவு உடைச்சு குப்பைக்கு ஏற்றதுக்காகவே நீங்க பாக்குறீங்களே, எப்போ வந்து தொப்பைக்கு ஏற்ற போறீங்க அப்படின்ற மாதிரி அப்பவே சின்ன சின்ன கரு பிடிக்குது. அது சரிங்களா? சொல்லுங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த விளக்கம் பெறத்துக்கு முடியல. அந்த ஆணவ மலம்லாம் தடுக்குது. நம்ம செய்துக்கிட்டு இருக்கிற அந்த திருவீதியை நம்ம கடக்காம ஏதோ திருவீதியை வந்து போகணும், திருவீதியில் ஏறணும், என்ன கடக்கணுன்றாரு. திருவீதி நடந்து கடப்பேடும். அதெல்லாம் கடந்து போனாதான் நம்ம அருள்வெளி அந்த கடவுளுடைய அந்த இதை நல்லா தெரிஞ்சுக்க முடியும், நம்ம கடக்க முடியும். அதை வந்து அவங்களுக்கு புரியாம அது அவங்க நிராகரிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க பிஹெச்டி வரைக்கும் போய் அவங்களுக்கே அது புரிஞ்சுக்க முடியல. நம்ம சாதாரண நிலையிலேருந்து அப்படி தான் ஏதோ எது தப்பாக பேசிக்கிட்டு தூக்கி துச்சமாக போட்டுக்கிட்டு அலட்சியமாக பேசிக்கிட்டு நடந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அடையாமல் இருக்கும். சாதாரண நிலையும் பண்ணி அதான் அசாதாரண நிலை அதையும் பண்ண எளிமையும் அருமையும் கொடுத்தோம்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனாலதான் இது வந்து அச்சுடராம் சபை. எப்படி ஆடுற எல்லாரையும் அந்த சுடர்கள்லாம் கொடுத்து சுடரொளி தோழலாம் நீங்கள்லாம் ஒரு இதுதான் உழைப்பெல்லாம் உழைச்சி என்ன பயன் அணிந்து வளருது. சரிங்களா? சுடரொளி தோன்றுச்சு ரியாக்ஷனில். சரிங்களா? அதை அனலைஸ் பண்ணி பார்த்தேன், கலரிமெட்ரியில் பார்த்தேன், இதில் மைக்ரோஸ்கோப்பியில் பார்த்தேன். அதில் பல ரியாக்ஷன்ஸ் அதை காட்டுது சார். சரிங்களா? ரேபிட் டிஸ்கோ அனலைசரில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு எப்படி ஆடுற என் தலைமை அசம்பிளி பண்ணுறாரு. சரிங்களா? எல்லாமே வந்து தெரிஞ்சிருந்தாலும் அது எப்படி இணைச்சி பண்ணுறது அப்படின்றது என் தலைமை நல்லாவே தெரியும். சரிங்களா? ஸோ அருட்பெருஞ்சோதி துரியமும் கடந்த இதை நீங்கள் படிக்கிறீங்களா? துரியமும் கடந்த சுக பூரணம் தரும் அரிய சிற்றம்பலுக்கு அருட்பெருஞ்சோதி. துரியமும் அப்படின்னா நம்ம இங்கே பார்க்குற கான்ஷியஸு அந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்குல்ல, ஒரு ஃபீல்ட்லேயும் ஒரு மாதிரியான ஒளி வெளி தோன்றும். ஸோ அந்த மாதிரி துரியன்றது நீங்கள் உரிமை நிலையில் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது, தூக்க நிலையை கடந்தது. சரிங்களா? அதாவது உங்களுக்கு நிலைகள் தெரியும் இல்லை, இப்போ வந்து எப்படி இருக்குது, கான்ஷியஸாக இருக்கிறது ஒரு நிலை. நம்ம ஆளுங்க சொல்லியிருப்பாங்கல்ல, சப்கான்ஷியஸு,
அன்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது அன்கான்ஷியஸ் லெவலுக்கு தாண்டது. சூப்பர் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ அந்த மாதிரி லெவல்ஸுக்கு எடுத்துட்டு போறது துரியமும் கடந்த இந்த மாதிரி சூப்பர் கான்ஷியஸ் நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆயிருக்கு சில பேருக்கு. ஆனா அதுலயும் வந்து கன்சிஸ்டன்டா இருந்துச்சு அவங்களுக்கு, சூப்பரா கன்சிஸ்டன்சி இருந்துச்சா, பதம் நல்லா ஏறி இருந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லாம போயிடுச்சுல்ல. அப்போ முச்சுடர் அப்படின்னு அதுல லெவல்ஸ்ல வந்து சாரி துரியமும் அப்படின்னுவாங்கல்ல. ஏன் அப்படின்னா ஐஐடி வந்து ஒரு இவரு போயிருக்காரு, ஸ்பிரிச்சுவல் லீடர் போயிருக்காரு, மாஸ்டர் போயிட்டு துரியா அதை பத்தி தான் சொல்ல வராங்க இந்த உபநிஷத்துல. உபநீதின்னு ஒரு வரலாறு, அது வந்து துரிய நிலையை சொல்றாங்க அப்படின்னு. ஆனா இதுல துரியமும் கடந்த அப்படின்னு ஒரு லெவலுக்கு கூட்டு வந்து நடந்து கடப்பேணும் அப்படின்னும் போது நீங்க துரியன்றது உங்களுக்கு அப்படி இருக்கு, மௌனவெளி சரிங்களா. பைபாஸ் வயலன்ஸ், ட்ரெஸ்பாஸ் சைலன்ஸ் அப்படின்னு நான் வந்து வீகன்ஸுக்கு சில பேருக்கு சொல்லும் போது எனக்கு தான் அது எனக்கே தெரியுது, ஓ இது மாதிரி தான் பண்ணுறது போல இருக்கு. வயலன்ஸை பைபாஸ் பண்ணணும்னா சைலன்ஸை வந்து ட்ரெஸ்பாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த வீட்டுக்குள்ள யாரும் ட்ரெஸ்பாஸை சொல்லி ப்ராசிக்யூட்டட் அப்படின்னுவாங்க தெரியுமா, அந்நியர்கள் உள்ளே வர தடை அப்படின்னுவாங்கல்ல. அப்போ அருட்பெரும் ஜோதி நிலை வந்து அந்நியம் ஒன்று இல்லா, அது அந்நியமா மாத்தி வச்சிருக்காங்க நம்மள சரிங்களா. புரியுதா இல்லையா? வன்னியத்தை கத்து கொடுத்து அதை வந்து அந்நியமாக்கி விட்டாங்க அருட்பெருஞ்சோதி. ஆனா அது அவரோட வள்ளர் வந்து என்ன பண்றாரு, அந்த வன் செயலாம் தாண்டி வன்மனம் கல்மனமோ வன்மனமோ அதெல்லாம் தாண்டி அவரு நன்மை இதை வந்து அடைகிறார் சரிங்களா. அதுதான் ஐயா கரெக்டா அது இது அங்க குலை தவிர்த்தவர் மட்டும் உள்ளே வர வேண்டும் எழுதிட்டாரு. அதனாலதான் அந்த வன் செயல்லாம் தடுக்கிறோம். என்ன கரெக்டா அந்த ஆர்டர் வைஸ் சொல்ல தெரியல. குலை தவிர்த்தோர் உள்ளே. அது திருப்பி போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்கல்ல, புகுதல் வேண்டுமா? அங்க போயிட்டு ஒரு 100 முறை அதை வேணா படிச்சு பாருங்க, திருப்பி மனசுல பதிவாயிருப்பா. ஆனா சொல்லும் போது அதான் சொல்லி வெளியில சொல்லி மக்கள்கிட்ட சொல்லுங்க, சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு. ஏன்னா எனக்கும் அப்படிதான் வெளியில வராம இது அடைப்பு போட்டுருச்சு. அதான் மௌனவெளி உங்களுக்கு தடை போடுது சரிங்களா. அந்த மௌனவெளியை தாண்டி ஞானவெளி வரும், சுத்த மெயினான பேச்சு வரும்போது எக்கு தப்பா வார்த்தை வந்துருது, எக்கு தப்பா இதெல்லாம் சொல்லிடுறோம். மௌனவெளி இதை தாண்டி சில உள் புகுந்து நம்ம அது ஆறுனா கூட ஏதோ ஒரு குளறுபடி, ஏதோ ஒரு வாயில அடுக்கா வரல சொல்றதுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு விளக்கம் வந்து எடுத்து சொல்லிட்ட அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுது. அது ஒருத்தருக்கு தான் அதையும் வந்து ஆண்டவன் இன்னும் தெளிவுபட்டாதான் அதெல்லாம் கூட ஒதுங்கிருக்கிறது இல்லை. அது வந்து ஞானிகள் வந்து மௌனிகள் மாதிரி ஆயிட்டாங்க, எதுவும் அவங்க கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியல. அதுக்கு மேல அங்க போனா கூட மாட்டிக்கிறோம், அவங்களும் மாட்டிக்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணி போறவங்களும். அதனாலதான் வந்து மெயினா சத்தியநாராயண சபை தலைவன் வந்து நம்மளுக்கு விளக்க முடியல. ஐயா கரெக்டா விளக்கி கிழக்கு நின்று வந்துட்டாரு கரெக்டா, சூப்பரா கொடுக்குறாரு சரிங்களா. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு துரியமும் கடந்த சுகப்பூர்ணம். ஏன்னா இங்க வந்து சுகப்பூர்ணம் கிடையாது, அதுதான் அவங்க விளக்க முடியாதனால இது நீ அடுத்தவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா உன் தலை சுக்கு நூறா வெடிச்சிருவான்ட்டு அந்த மாதிரி ஒரு டமால்டுமே ஒரு ட்வீட் போட்டாங்க, பாம்பு மாதிரி. சொல்லுப்பா. சுகப்பூர்ணம்னு என்ன சொல்லுங்க. கடப்பேனோன்னு சொன்னா ஏதோ ஒரு சுகம் அங்க இருக்கு இல்லைங்களா, கடந்து கடவுள்கிட்ட. ஆமா, இந்த லெவல் சுகத்தை தர தடுக்குது உங்களுக்கு, சுகத்தை பூரண அடைய விடாம இது பண்ணுது, சித்திரவதை தெரியுங்களா. அனுபவபூர்வமாவே நம்ம அதை நான் பார்த்தேன் கடந்தேன். எனக்கு உணர்வு பூர்வமா ஆண்டவன் காமிச்சாரு. நல்லா ஒளி பூர்வமா நான் அடையில, எனக்கு அந்த ஒளி எல்லாம் தெரிய வரல. அந்த சத்தியஞான சபையில உட்கார்ந்து இருக்கும் போது ஏதோ எனக்கு தெரியுது, ஆனா எனக்கு அந்த மாதிரி விளக்கெல்லாம் தெரியல, ஒன்ன மாதிரி எல்லாம் தெளிவா எனக்கு சொல்ல தெரியல. ஆனா வந்து உணர்றேன், நான் நல்லா உணர்றேன். அந்த அளவுக்கு தான் எனக்கு அறிவு இருக்கு. விலக்கி சொல்லவும் தெரியல, அது உணர்ந்தது கூட எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கான்றதும் தெரியல. அப்போ ஒரு வெடி வச்சிட்டாரு வளர். வேதாகமும் நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கீங்களே, அதுல துரியநிலை நீங்க வந்து இது பண்ணா இந்த கதைகள்லாம் பண்ணா எனக்கு துரியநிலை வரும், நான் வந்து ஓதாவது உணர்ற டெக்னாலஜினால எனக்கு தெரிஞ்சு பாடினா அது எல்லாம் பண்ணும், என்ன பண்ணும் உணர முடியுமா உங்களுக்கு? ஏறுற வெளியை விட்டுட்டு இறங்குற வெளியை நம்ம என்ன பண்ணுவோம், அடைஞ்சிருவோம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் பண்ணி நம்ம அங்கங்க சூட்சுமத்தை வைக்கிறாரு ஐயா. ஏன்னா முழுமை பெறணும்ல, முழுமை பெறாம அரைகுறையா இருக்கும் போது எப்படி முழுமை எப்போ எட்ட முடியும்? இப்போ ஏறுறதுன்னா ஒரு லிஃப்ட் டெக்னாலஜி இல்ல, அதுதான் கிஃப்ட். ஏறுறதுக்கு லிஃப்ட், ஆனா நீங்க ஏறுறீங்களா, நீங்க அப்படியே கம்முன்னு இருக்க மாதிரி இருக்கும், அது மாட்டி ஏறுறோம் இல்ல. ஆனா மத்தெல்லாம் என்ன பண்ணும்,
கடினப்பட்டு ஏறி உழிச்சு வீணுடிப்பு அது மாதிரி ஒழுங்கா செய்யாத போது உருண்டு அதல பாதாளத்துல விழுந்துடுறோம். எப்படி இப்போ அதான் கரெக்டா பணத்தை நோக்கியே நம்ம போவோம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி துரியத்தெல்லாம் நீங்க எடுத்துட்டு வர்றீங்க கிட்ட ஹைண்ட். இது வந்து என்ன வேற எது துரியாதீத அந்த மாதிரிலாம் சொல்லுவார்ல, அதுல ஒரு முக்கியமான லெவல்ஸ் என்ன பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு தாட்டி இது வந்து காடி அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மறக்கவே முடியாது உங்களால சரிங்களா. அந்த மாதிரி ஒரு துரிய லெவல். மற்றதெல்லாம் என்ன பண்ணுவோம் மறந்துடுவாங்க அப்படிதானே. எப்படி வந்து கனவுல பல இதை வந்து நம்ம மறந்துடுறோமோ, நினைவுல நிறைய மறந்துடுறோமோ, அது மாதிரி துரியத்துல இதுல வந்து நிறைய மறந்துடுறாங்க. சித்தருங்க மறந்து சித்திரவதையில இது பண்ணுறாங்க. ஆனா வளல் தன்மைக்கு அந்த மறப்பும் கிடையாது, அந்த இதெல்லாம் பிறப்பும் கிடையாது தெரியுங்களா. எதுவுமே கலக்காது, எல்லாமே தூய்மை பெறுது. ஆமா, மரணம் இல்லாம பெறுவ சுத்த தனி சுத்தம். ஏன்னா சுகத்தை நீங்க வந்து தனியா போகுது. பாடி எப்படி திரும்ப டெஸ்ட் பண்ண போறது இதுல உலகத்துல பிறந்த பாடிஸ்க்கு எதை வந்து டெஸ்டிங் ஓகே அப்படின்னு சொல்லுங்க. சுகத்தை இந்த உடம்பு எடுத்துக்கணும், நல்ல பூரண சுகத்தை நீங்க வந்து அடையணும். செக்ஷுவல் கேரக்டர்ஸ்ல சில பேர் சுகம் அடைகிறாங்க, அது பூரண சுகத்தை தருமா? அப்புறம் இந்த ஹெர்பல்ஸ் போட்டு சில பேர் வந்து இது பண்றாங்க, சுகநிலை அடைய பார்க்குறாங்க, அது பூர்ண சுகத்தை தருமா? அப்போ சில பேர் பஜன் காதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஜனை போடுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பூர்ண சுகம் போது தருமா? அப்போ எல்லாத்தையும் கடந்த திருவீதி ஒன்று இருக்குது, அது எல்லாம் கரெக்டா இது பண்ணணும் சரிங்களா. அதான் சொல்றாரு, சுத்தம் எல்லாத்துலயும் சம சுத்தம் தனியா அப்படி பூரண சுத்தம். அந்த பூரண இது கடவுள் எல்லாத்துலயும் இருக்காரு, அவர் தான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காரு சுகத்தை. இருந்தாலும் அந்த சுகத்துக்கு வந்து எப்படி தனித்துவம் இருக்கணும்ல, அதுக்கு முழுமை பெறணும்ல. அது நல்லா கடவுளுடைய இயலை முழுமையா உள்வாங்கணும் தானே. அரைகுறையா உள்வாங்கன்னா அரைகுறைய ஆட்டம் தான் ஆடிட்டு இருப்போம். ஆமா, சுத்தமும் உள்வாங்கன்னா சுகமும் உங்களுக்கு சுதந்திரம். அவர் இயலையே நம்ம பிடிச்சி கரெக்டா ஏறும் போதுதான் அவரோடவே நம்ம கலக்க முடியுது. தெளிவா புரியுதுப்பா நல்லா. ஆனா எடுத்து சொல்லி எல்லாமே நம்ம வந்து பெருசா ஐயா எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு நம்மளால எல்லாமே. அதுலதான் சத்தியேஸ்வர மன சொல்றாரு, ஏதாவது இந்த உலக லெவல்ல போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. இல்ல சொன்னது 1-2 கேட்டாலே நல்லாவே விளங்குது, நல்லாவே புரியுது. அந்த வார்த்தைகள் உள்ள ஏறணும். இன்னும் எல்லாம் கேட்டா இன்னும் எவ்வளவு திருந்துவோம், இன்னும் எவ்வளவு நல்லா மேன்மை பெறுவோம். அதனால ரோபோட் வந்து என்ன பண்ணுது, என்னதான் அதனால எல்லாம் ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ணா கூடுவோம், அதுக்கு ஒருத்தவர் ஃபைன் டியூனிங் பண்ண ஒரு ஆள் வேணும். அதனாலதான் நம்மளுக்கு அருள்பெரும் ஜோதி நம்மளுக்கு வந்து டியூனிங் பண்ணிருப்பாரு. நம்மளுக்கு யாரு இப்போ வச்சிருக்காரு, ப்ரோக்ராமரா, அந்த எக்ஸ்பர்ட்டா வளர வச்சிருக்காரு. அவர் டியூனிங் பண்ணி விடுறாரு. சரி எனக்கு போட்டு இவனுக்கு ஒளி இவனுக்கு காட்டிட்டோம் அப்படின்னு இது பண்ண உடனே எனக்கு கரெக்டா அது தெரியுது. எவ்வளவு தூரமா பாண்டிச்சேரி இருந்தா கூட என்ன பண்ணுது, கரெக்டா தெரியுது சரிங்களா. திரைவை எந்த மறைப்பும் இல்லாம அங்கே போய் சத்யநாராயண சபை தான் வந்து இந்த ஓப்பன் பண்ணி நான் இப்போ பார்த்தது அதிகமாக இல்லை சரிங்களா. ஏழைங்க கூட ஏழைங்களா அதை க்ரஷ் பண்ணிக்கின்னு இருக்கு சரிங்களா. அவர் அங்கேயே வந்து இருக்கிற இடத்துல நான் அவனை காட்டுறேன் அப்படின்ட்டு சரிங்களா. அந்த மாதிரி அதுக்கு தான் நானாவது நான் இது வடலூர் போட்டு வரேன்ப்பா, சத்யநாராயண சபை பார்க்கணும், நான் வந்து மேட்டுக்குப்பம் போகிறேன், அங்கே போய் ஒரு நாள் தங்கிட்டு வரேன், 2 நாள் தங்கிட்டு வரேன்னா கூட ஏன் எங்கே இருந்தாலும் கடவுளை உள்வாங்கிட்டு கடவுளை அருளை பெற்றா அவர் இருக்கிற இடத்துக்கு வருவார். எல்லாருக்கும் நல்லது செய்துக்கிட்டே வாங்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அவர் வருவார். முதல் தெரிஞ்சுக்கிட்டோம், மேட்டுக்குப்பம் வடலூர் ஐயா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம உள்வாங்கிக்கிட்டோம். அதை இன்னும் நம்ம மேம்படுத்திக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்து மேம்படுத்தணும் மொழி. அங்கேயே போயிட்டு ஜோதியை பார்த்துட்டு வந்துட்டேன், நான் இதை பார்த்துட்டு வந்துட்டேன்ட்டு நம்ம மறுபடியும் சடங்கு சமுதாயமாக மாற்றிடக்கூடாதுன்ட்டு நீ அது கரெக்டாக தெளிவாக இருக்குப்பா. சொன்னது எனக்கு கூட அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா, அங்க போனா கொஞ்சம் நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த சமுதாயத்திலேயே இன்னும் சிக்கிதான் இருக்கேன் நான். அவங்க வந்து வீணாக்கிறதுலயே வந்து ஒரு பெரிய பத்தியா இன்னும் தெளிவு பெற்று இந்த மாதிரி மேல ஓங்கிக்கிட்டே போகணும். அதனாலதான் அரிய சிற்றம்பலத்தின்றார். இந்த மாதிரி சுகப்பூரணத்தை வந்து நீங்க எங்கேயும் வந்து சிற்றம்பலம் வழியில அங்க போய் வாங்கிறேன் சும்மா வாயால வாட சொல்றதெல்லாம் கிடையாது. எனக்கு அரிய திருச்சிற்றம்பலம்ன்ற ஊர்லயே வந்து எனக்கு என்ன பண்ணாரு, அரிய ரேரஸ்ட் இதை வந்து காட்டி விடுறாரு. உனக்கு அந்த அம்பலம் காட்டுறேன், உனக்கு கவலைப்படாது சரிங்களா. எந்த இதுவும் மறைஞ்சிடாது உனக்கு சரிங்களா. மறைப்பு எல்லாம் மறைப்பொருள் எடுத்து வந்து உனக்கு காட்டிடுறேன், நீ கவலைப்படாது அப்படின்ற மாதிரி இதை காட்டி விட்டாரு.
அருட்பெருஞ்சோதி இதை காட்டினவர் அப்படின்னு நம்ம அவர் இது பண்றாரு. நீங்க வேற யாராவது காட்டினாங்கன்னு நினைச்சுக்காத. இது காட்டினது அருட்பெருஞ்சோதினு சொன்ன உடனே தான் எனக்கு நான் திருந்தினேன். இல்லை நானும் இந்த இதுதான் அந்த இதுதான் நான் ஏதாவது சொல்லியிருப்பேன். ஆனால் சொல்ல விடலை, நல்ல வேலை நான் தடுத்து விட்டேன். சரிங்களா? எனக்கு அருட்பெருஞ்சோதி மட்டும் நீ சொல்லு, ஏன் தேவையில்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அது திருத்தி விடு. சரிங்களா? எவ்வகை சுகங்களும் இனிதுர அளித்த அருள் அவ்வகை சிற்சபை அருட்பெருஞ்சோதி. இப்போ சிற்சபையை பற்றி திருப்பியும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா சுகம்னு அதை கம்பேர் பண்ணலே சிற்சபையை கூட தான் கம்பேர். ஏன்னா அங்கே தான் என்ன பண்ணா சிற்சுகம் அப்படின்னு ஒரு இது வந்து அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி விடுறது. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு வாங்கின இந்த மாயக்கண்ணே என்ன பண்ணுது, தயக்கண்ணா மாறுது. சரிங்களா? சிற்சுகத்தை வந்து உங்களுக்கு காட்டின உடனே சரி ஏன் வந்து அனிமல்ஸ் நம்ம அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் அவங்கள. இந்த சின்ன சின்ன ஆசைகளுக்கு அவங்களோட இதை வந்து கட்டி வச்சு கற்பழிச்சு கருத்தெடுத்து, சரிங்களா, கண்குட்டியெல்லாம் எல்லாத்தையும் பிரித்து கடைசி அவங்களையும் அதே சைக்கிளில் போட்டு, அப்போ பைகெமிக்கல் சைக்கிளில் பார்த்தவன் அந்த மிருகங்களை போடுற பண்ணை மிருகங்களை வச்சு பண்ணுறாங்கல்ல, அதை பார்க்கும்போது நல்லா துடிச்சு போயிட்டேன். சரிங்களா? நடுநடுங்கி போகுது மக்கள். இங்கே நல்லவங்க நம்பினவங்க எல்லாருமே, ஞான வித்துவான்கள் நம்பினவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சாணத்தை பூத்து இது பண்ணுறானுங்க, காட்டுவாசிங்களாம் தெரிகிறானுங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சரிங்களா? அவங்களெல்லாம் மேட்டு இதுவாக மாற்றணும்ல. ஒன்று காசிக்கு போய் உடலை எரிச்சிக்கணும்னு ஆசைப்படுறானுங்க, இல்லை தண்ணியில் எங்கேயாவது போய் கரைச்சிக்கணும்னு ஆசைப்படுறானுங்க. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணி எவ்வளவு சுகங்களும் இந்த மாதிரி நம்ம சுகங்களை பற்றி பேசியிருப்போம்ல, அந்த சுகங்களும் என்ன பண்ணுது, இனிதூர அதை வந்து இனிமையாக மாற்றி விடுறதுக்காக என்ன பண்ணணும், அந்த ஃபைன் டியூன் உங்களுக்கு என்ன வேணும், இனிமை வேணுமா இல்லையா? உங்களுக்கு இனிமை இல்லாமல் உங்களுக்கு சுகம் பெற்று என்ன அர்த்தம்? சுகத்தை பெறன்னு சொல்லுவோம், வாயில மட்டும் சொல்றதா? சரிங்களா? அதான் வந்து அந்த புரூட்டல்னு சொல்லிட்டு அதை அதுலேயே மயங்கிடுறோம். ஃப்ரூட்டலாக இருக்கணும். சரிங்களா? அந்த ஃப்ரூட்டை இங்கே கொடுக்குறாரு நம்மளுக்கு. சரிங்களா? இனிது உரை இனிச்சுது அப்படின்னாரு, இதெல்லாம் தித்திக்குது அப்படின்லாம் சொல்லுவார்ல. அப்போ இனிமையான ப்ராசஸ் கொடுத்து சும்மா நான் வந்து ஸ்டடி பண்ணது. சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக இந்த உலகத்துக்கு தெரிய மாதிரி இருக்கலாம். இன்னும் ஒன்றுமே பண்ணல. அவன் காலிலேருந்து எவ்வளோ அந்த மலையாளி பொண்ணுங்கெல்லாம் பாரு வந்தாங்கன்னா அவங்க வேலையோன்னு பார்ப்பாங்க. சரிங்களா? அப்படின்ற மாதிரி எனக்கு கம்பேரிசன் பண்ணி அங்கே மகாராஷ்டிரா ஆளுங்கெல்லாம் பாரு, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு இவ்வளோ பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க பாரு அப்படின்னு நான் கம்பேர் பண்ணி கொடுத்தாலும் இவங்க எதுக்கும் கம்பேர் பண்ண முடியாம நான் என்ன பண்றேன், இந்த வேதத்தை அவங்க படி முடிச்சா எடுத்து அடுத்தவங்க சொல்ல முடியுதா? அதனாலதான் எனக்கு இனிமையை இது பண்றாரு. இனிது ஊர அழித்தாரு. சுகத்தை வந்து நீ வந்து நீ இது வாங்கணும், உள்வாங்கி வெளிப்படுத்தணும்பா அப்படின்ட்டாரு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஆகும். அதெல்லாம் பண்ணாமல் மற்ற என்ன பண்ணுறாங்க அவங்க, ப்ரோக்ராம் பண்ணிட்டிங் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாரு. சரிங்களா? அளித்தருள் அவ்வகை வள்ளலார் என்ன சொல்லுவார், வாழையடி வாழைய திருக்கூட்ட மரபில் நான் ஒருவனன்றோ வகை அறியேன் அப்படின்னு. அப்போ அவ்வகைன்னு இது சொல்கிறது என்ன வகை? அந்த சிற்சுகத்தை காட்டினவனே அவர் வந்து வகையை மாத்துறாரு. ஐயோ இவங்கெல்லாம் இது வாங்கினதே கிடையாது யாரும். சரிங்களா? எனக்கு வந்து அந்த இதை கொடுத்து விட்டாரு, அந்த சுகத்தை எனக்கு வந்து அந்த சிற்சபையை காட்டி விட்டார். தனி பேர் அந்த வெளியே காட்டி விட்டதால கட்ட வெளின்னு அவர் சொல்லவே கிடையாது சிற்சபை. ஏன்னா அது என்ன பண்ணுது, தடையை வந்து நீக்கிற ஒரு வெளியா இருக்குல்ல, அந்த பொருள் அங்கே இருக்குது, உள்ளார ஃப்ளோ ஆகுது, உங்களுக்கு க்ளோ ஆகுது. சரிங்களா? உங்கள் பாடியும் அது க்ளோ ஆகுது உங்களுக்கு, அப்போ தான் தெரியும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்து நான் தான் என்ன பண்ணோம், க்ளோரிஃபை பார்த்து போவீங்க. பியூரிஃபைன்னு சொல்லிட்டு இங்கே சுத்த அபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தா, சரிங்களா? அதனால தான் என்ன பண்ணுறது, இங்கே வந்து அவ்வகை சிற்சபை. இந்த சிற்சபை வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு அந்த விபச்சாரம் அந்த லெவல்ஸ்லேயே கூட்டு போவார். சரிங்களா? உங்களுக்கு என்ன ஆகும், கடவுளோட எல்லா சமாச்சாரமும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அருட்பெருஞ்சோதி. அடுத்த இதை நீங்கள் படிங்க. இயற்கை உண்மை. இயற்கை உண்மைதான் இயற்கை இன்பமும் அயத்திலா சிற்சபை அருட்பெருஞ்சோதி. இயற்கை உண்மைனா அதான் இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இது வரைக்கும் சொன்னதை வச்சு ஒரு கோர்வைக்கு வாங்க. இங்க பாக்குற இயற்கை வந்து என்ன பண்ணுது, உண்மைன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல இன்பமா?
மாயமா மாறுது, மறைஞ்சிட்டே வருது. அயர்ந்து போதா, மயர்ந்து போதா, இல்ல உயர்ந்து போதா? மயர்ந்தும் போது. அப்போ அயர்வுன்னும் போது என்ன தெரியல உங்களுக்கு? அயலால் அணினவங்கல்ல, இவரு நம்மளுக்கு சம்பந்தமான ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி. அப்போ அயர்வு இல்லா, அது நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாததெல்லாம் கிடையாது தெரியுங்களா? உங்களால உணர முடியும் கன்ஃபார்மு. இதுல இவங்க சொல்லுவாங்கல்ல, சயின்ஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், அவங்க உணரக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு ரேடியோ டெக்னாலஜி கண்டுபிடிச்சாங்க. டெக்னாலஜி கண்டுபிடிச்சோடனே உங்களுக்கு எஃப்எம், உங்களுக்கு இதெல்லாம் வருது இல்லை, கையில் ஃபோனு பேசுறது, சரிங்களா? சேட்டலைட் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ண இது பண்ணுறீங்கல்ல. அப்போது அது மாதிரி நீங்கள் எல்லாமே அந்த உண்மையை வந்து நீங்கள் அதை எடுத்து இன்பமாக மாற்றணும் அப்படின்றாங்கல்ல. அதே மாதிரி வள்ளலாருக்கும் அந்த இதே உண்டு, சரிங்களா? கடவுளை வந்து நீங்கள் உண்மையாக உணர முடியும், அதை இன்பமாக இது பண்ண முடியும், சரிங்களா? பண்ண முடிஞ்சது தான் அயல்பு இல்லை உங்களுக்கு. இது அயல்னு நினச்சிட்டு இருக்காதீங்க, இது மயர்ந்து போய்ட்டு நினச்சிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு உய வைக்கும் அப்படின்றது. நல்லா விளக்கமா சொல்லு, அப்பதான் எல்லாருக்கும் புரியும். எல்லாம் பாடம் கற்றுக்கும் போது எல்லாமே விளக்கமா தெரியும். அதுக்கு விளக்கம் கொடு நல்லா. மாயையில தான் இது பண்றது. உயராம உயர்ச்சின்னா இது மேட்டுக்கு போறது, மயர்ச்சின்னா காட்டு ஹண்டிங் தேவையில்லாத எடுத்து உள்ள போட்டுக்கிறது, சரிங்களா? அதுதான் நம்மளோட சொத்துன்னு எல்லாத்தையும் வந்து அயர்பான பொருளை வந்து நம்ம என்ன பண்ணோம், வாங்கி நம்ம என்ன பண்ணோம், வச்சு இதுதான் உயர்வு அப்படின்னு வந்து உலகத்துல மாறு தட்டிட்டு இருக்கோம், அப்படிதானே? ஸோ அந்த மாதிரி இல்லாம எது வந்து உங்களுக்கு தேவையானதோ அதை இது பண்ணிக்கோங்க. அயர்பிலா சிற்சபை அதுதான் உங்களுக்கு சொந்தமானது, அதை ட்ரை பண்ண பாருங்க. ஏன்னா சிற்சபை விளங்குகின்ற தெய்வம் மாதிரியே தெய்வம் அப்படின்னு வருதுங்களா? அப்போ அந்த தெய்வம் என்ன பண்ணுது, அதான் விளக்கு முதலான அது எல்லாத்தையும் கொடுத்து, சரிங்களா? உங்களுக்கு பிரம்ம இதையும் பண்ணுது, சிவபிரம்ம முடி அடினவர்ல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த சிவம்ன்றது உங்களுக்கு கருணை சிவமும் அடினவங்க. அப்போ கருணை இருக்கிற பிரம்மம் வந்து என்ன பண்ணுது, முடி பாடி ஏற்பட்டு விட்டுச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த லெவல்ஸ் கூட்டு போகும், சரிங்களா? அந்த தொழிலை ஏற்படுத்தி அந்த ப்ரோக்ராமிங்லாம் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், ப்ரோஜனாக மாற்றி விட்டுரும். ப்ரோஜனம் ஏதாவது ஒன்று இருக்குதா இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி ஜெனரேஷனாக உங்களுக்கு இது பண்ணி நல்ல ஹையர் ஜெனரேஷன், தெரியுங்களா? சும்மா பறவை தேவையில்லாத பரவுது, கேன்சரும் தொத்து வியாதியுமா பரவாமல் இப்படி வந்து நல்லா பரவி கொடுக்குது, சரிங்களா? அவ்வகை இது இப்போ அயர்பிலா சிற்சபை அது பெருஞ்சோதி. ஸோ போதுமா, இன்னும் வேணுமா? நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா அதை டைஜஸ்ட் பண்ணுறவங்க நல்ல இதுவாக எபிலிட்டிஸ் நல்லா இதுவாக இருக்கணும்ல. ஏன்னா நம்ம இதுவே பார்த்துக்கலாம், அந்த பத்தியத்திலே நம்ம இருக்கோம், சரிங்களா? ஸோ திருச்சிட்டோம்.